ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவிலுக்கு வருகை புரியும் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் கட்டணமில்லாமல் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இந்து அறநிலையத்துறை சார்பில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 10 கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் மொத்தம் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். 10 திருக்கோயில்களுக்கு இறை தரிசனத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கப்படும். தரிசனத்திற்கு வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்கோயில் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் கட்டணம் இலவசம். வின்ஸ் மற்றும் ரோப் கார்களில் கட்டணம் இலவசம். இறை தரிசனத்திற்கு கட்டணமே இல்லை. திருவிழா நாட்களில் அதிகமாக பக்தர்கள் கூட்டம் வருவதால், சிறப்பு தரிசனம் இருப்பதால் பக்தர்கள் விரைவாக தரிசனம் காண முடியவில்லை என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதல் கட்டமாக 10 திருக்கோயில்களிலே கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லியிருக்கின்றார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.